திருட்டு ஜூலின்னு நம்ம பொத்தாம்பதமா பேசிட்டு போயிட்டோம். அதை நிரூபிக்கணும்ல, இல்லைன்னா சபையில செல்லுபடியாகாது. ஏதோ அவதூறு பரப்புறோம்லாம் சொல்லுவாங்க, நம்ம மேல கிரிமினல் டிஃபர்மேஷன் வழக்கெல்லாம் போடுவாங்க. எதுக்கு அதெல்லாம்? அதுக்காக தான் எல்லா எவிடன்ஸையும், அதாவது ஆதாரங்களையும், ஆடியோ ரெக்கார்ட்ஸ் உட்பட, பேமெண்ட் பண்ணதுக்கான டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் உட்பட இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா ஜூலி இந்த கிட்னி திருட்டு வழக்கில், அந்த கிட்னி முறைகேட்டு வழக்கில் டைரக்டா இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அனைத்து ஆதாரங்களையும் ஒரு பென்டிரைவ்ல போட்டு பெட்டிஷனாவும் பேப்பர்ல டிராஃப்ட் பண்ணி ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிரேமானந்தா சிங்கா அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஏன் பர்டிகுலரா இவருக்கு அனுப்புறோம்னா, இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல் மற்றும் சிதர் ஹாஸ்பிட்டல் ஒட்டுமொத்த கிட்னி முறைகேடு வழக்கையும் இந்த மதுரை பெஞ்ச் தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த வழக்கையும் விசாரிக்கிறதுக்காக ஒரு எஸ்ஐடியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. மதுரை ஹைகோர்ட்டுக்கு கீழே யாரோட தலைமையில இந்த எஸ்ஐடி விசாரணை போயிட்டு இருக்குன்னா, இந்த பிரேமானந்த் சிங்காங்கிற இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரோட தலைமையில தான் இந்த ஒட்டுமொத்த கிட்னி முறைகேடு வழக்குக்கான விசாரணையும் போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த எவிடன்ஸையும் டிராஃப்ட் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ஒரு அட்வொகேட்டா சுத்தி இருக்கிற சோஷியல் இஷ்யூஸை பேசுறதை தாண்டி செய்ய வேண்டிய வேலையும் கரெக்டா செய்யணும்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க ஜூலி மேடம் கூப்பிட்டு விசாரிச்சுப்பாங்க. எனக்கு அதை தாண்டி உண்மையிலே வருத்தம் என்னன்னா, இந்த அசிங்கங்களை பத்தி எல்லாம் பேசுனது மூலமா நேத்து முந்தின நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொடூரத்தை பத்தி பேச முடியல. எதுன்னு தெரியுதாயா? நாங்குநேரியில நடந்த கொடூரம். மொத்தமா 9 சின்ன பையலுங்க ஃபுல் போதை போட்டு ரோட்ல போற வர மக்களை கண்டந்துண்டமா வெட்டியிருக்காங்க. நடந்த ஒட்டுமொத்த சம்பவத்திலையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வெட்டுப்பட்டு செத்ததுல ஒரு நபர் யாருன்னா மாற்றுத்திறனாளி. 2 மரணங்கள், 6 பேர் சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு நியூஸ்ல பார்த்தேன். எவ்வளவு முக்கியமான சென்சிட்டிவான நியூஸ் தெரியுமா? அதான் முக்கால்வாசி செய்தி சேனல்களையும் நியூஸ் சேனல்களையும் டெலிகாஸ்ட் பண்ணல, பதிவு பண்ணல. இதுக்கு பேரு தான் ஜாதி கலவரம் இல்லாத தமிழ்நாடா சார்? உங்க திராவிட சமூக நீதியா சார்? ஒரு 2 வயசு பச்சிள பெண் குழந்தைய ஒரு திமுக காரன் பாலியல் அத்துமீறல் பண்ணது மட்டும் இல்லாம கொடூரமா சாகடிக்கிறான். ரோட்ல போற வர சாதாரண மக்களையும் வெட்டி சாய்க்கிறான். பறந்து பிளைட்ல போனாலும் பெண் ஏர் ஹோஸ்டஸ் கிட்டயும் அத்துமீறான். பெண்கள் கிட்ட அத்துமீறது, கொலை பண்றது, கொள்ளடிக்கிறது தான் திமுக காரனோட அப்சல்யூட் தகுதி இல்ல. எங்க மரியாதைக்குரிய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னாரு, சாதாரணமா வரலடா திமுக காரன், காஞ்சி போய் பிளைட்ல போற பெண் ஏர் ஹோஸ்டஸ் கிட்டயே அத்துமீறிட்டு வந்திருக்கான்னு. ஒரு 2 வயசு பெண் குழந்தைய அத்துமீறி கொன்னாலோ இல்ல ரோட்ல போறவங்கள போதையில வெட்டி சாய்ச்சாலோ நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கோ இல்ல மரியாதைக்குரிய அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கோ ரத்தம் கொதிக்காது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டைனா நம்ம அண்ணன்களோட ரத்தம் கொதிச்சிடும். நம்ம ஊர் பொலிட்டிக்கல் தலைவர்களுடைய எத்திக்ஸை பாத்தீங்களா? என்னையா ஊருது? ஒரு பெண் குழந்தையா பிறந்தாலும் குற்றம், ஆம்பளையா ரோட்ல நடந்தாலும் குற்றம், பெண்ணா வளர்ந்து இந்த திருட்டு முள்ள மாதிரி காஞ்சி கிடக்கிற திமுக பயலுங்களுடைய சகவாசமே வேணான்னு ஆகாயத்துல பறந்தாலும் குற்றம், இந்த காஞ்சி கிடக்கிறதுனால கிளவியா இருந்தாலும் குற்றம். இவங்களுக்கு தான் நீங்க 5000 ஓவா வாங்கிட்டு ஓட்டு போட போறீங்கல்ல. உங்க வீட்லயும் ஒரு பெண் குழந்தையும் இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் இருப்பாங்கன்னு நம்புற, பார்த்து சிந்திச்சு வாக்களிங்க. இன்னொன்னு கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன், இருந்தா நம்ம ஜூலியக்காவை மாதிரி இருக்கணும். அப்பதான் ஒரு வீர பெண்மணியா திமுக சர்வை பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஜூலி சரியான கிட்னி திருடி. அப்புறம் ஜூலியை சீக்கிரமா ஜெயிலுக்கு அனுப்புங்க. இங்க ஆட்சி வந்தோடனே ஜெயில் உனக்கு தான். ஜூலி களி சாப்பிட ரெடியா அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. நிறைய மீம்ஸ், ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், ஏஐ ஆபரேஷன் பண்றவங்க. நர்ஸ் எல்லாம் ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க பாஸ். ஓகே, அது கூட தெரியாம சூப்பரா ஏஐ எல்லாம் போட்டேன். எனக்கு சிலர்லாம் பார்க்கும்போது செம்ம சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் நாயெல்லாம் கூப்பிட்டு உட்காருச்சு. அவன் எல்லாம் இது வரைக்கும் ஜென்மத்துல நாய்க்கு 2 பிஸ்கெட்டோ பொருள் பாக்கெட்டோ வாங்கி போட்டுப்பாங்க கூட தெரியாது. ஆனா அன்னைக்குன்னு என்ன கலாயணுன்றதுக்காக பிஸ்கெட் பாக்கெட் சேல்ஸ் என்ன, பொருள் பாக்கெட் சேல்ஸ் என்ன. சரி, சூப்பர், இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ரூட் மாஃபியா இத பத்தி எல்லாரும் ரிவீல் பண்ணிட்டு வராங்க. பட் என்னோட ரிவீல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போது. என்னோட பழைய சேனலான ஜாலி வித் ஜூலி, அது இப்ப ஜூலி கட்டு அப்படின்னு மாறப்போகுது. இந்த சேனல்ல சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பரபரன்னு இந்த அரசியல் சூழ்நிலையில இன்னும் உங்களுக்கு சூப்பரா என்டர்டெயின்மெண்டா வைக்கிறதுக்காக ரூட் மாஃபியோட பெரிய செயல்பாடு, அவங்களோட பேரோல், நிறைய மீடியா சேனல்ஸ் யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், இது எல்லாத்தையும் என்னோட ஜூலி கட்டு சேனல்ல போட போறேன். சோ ஸ்டே டியூன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே, சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. நண்பர்களே, இத்தனை நாள் கிட்னி திருட்டு ஜூலி நன்னு சமூக வலைதளத்துல பேசப்பட்ட விஷயம் இப்போ மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. சாதாரண குற்றச்சாட்டு மாதிரி இல்லாமல் ஆதாரங்களோட அதிகாரிகளிடம் புகார் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆடியோ பதிவுகள், பணம் பரிமாறப்பட்ட தகவல்கள், டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ், பெட்டிஷன் டிராஃப்ட், பென் டிரைவ் எவிடன்ஸ் என எல்லா ஆதாரங்களையும் சேர்த்து ஐபிஎஸ் அதிகாரி பிரேமானந்தா சிங் அவர்களிடம் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. கிட்னி முறைகேடு வழக்கை விசாரிக்கும் சிட் குழுவின் கவனத்திற்கும் இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்படுகிறது. இதைத்தான் தற்போது தளபதி விஜய் ஆதரவாளர்கள் பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை நாள் அவதூறு பேசிட்டு இருந்த ஜூலி இப்போ என்ன பதில் சொல்ல போறாங்க? நன்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. தளபதியை குறிவைத்து தொடர்ந்து பேசியதற்கான பதிலடி இதுதான் என்று டிவிகே சப்போர்ட்டர்ஸ் பலரும் பதிவுகள் போட்டு வருகிறார்கள். எங்க தளபதியை பற்றி பேசிட்டு சும்மா தப்பிக்கலாம்னு நினைச்சாங்களா? உண்மை வெளியே வந்தாச்சுன்னா யாராலும் காப்பாற்ற முடியாது. நன்னு ரசிகர்கள் கடுமையாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் இத்தனை நாள் நாடகம் போட்டாங்க, இப்போ எவிடன்ஸ் பேசுதுன்னு கூட பதிவிட்டு வராங்க. அதே நேரத்துல இந்த விவகாரத்தோட சேர்த்து தமிழ்நாட்டுல நடந்த சில கொடூர சம்பவங்களையும் பலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
நாங்குநேரியில் நடந்த தாக்குதல் சம்பவம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் அரசியல் தலைவர்கள் மதனம் காக்குறாங்கன்னு சிலர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனை கிடைக்கணும் நன்னு பொதுமக்களும் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஆதாரம் நிரூபிக்கப்படாதவரை யாரையும் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, சட்டம்தான் இறுதி முடிவு சொல்லணும் மற்றொரு தரப்பும் கருத்து தெரிவிக்குது. ஆனா சமூக வலைதளங்களில் மட்டும் தற்போது ஒரே ஒரு வரிதான் மிக வேகமாக வைரலாகி வருகிறது. டபிள்யூ, உண்மை வந்தாச்சு ஜூலி, இனிமேல் நீ காலி.